வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. வழக்கம் போல இயர்லி மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த மாசம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க இருக்கோம். ஸோ ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே அது மாதிரி ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் இந்த மாசத்துல 28 days தான் இருக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல. வீக்கெண்ட் சண்டேஸ் எடுப்போங்க, ஆனால் சண்டேஸ் எடுக்க மாட்டோங்க. பட் கம்பல்சரி வீக் ஃபுல்லாவே ஓட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோங்க. வாங்க இந்த வீக் ஃபுல்லா நம்ம சென்னை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இயர்லி மார்னிங் வண்டி எடுத்த உடனே ரைட் அடிச்சிருக்கீங்க. எங்க தெரியுங்களா? நம்ம சென்னை சென்ட்ரல் தாங்க. பாப்போங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு இயர்லி மார்னிங்கா நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு ரைட் எடுத்துருக்கோங்க. வாங்க அங்க போயிட்டு வேற எங்க போறோம்னு சொல்லிட்டு பாப்போம். கஸ்டமர் சென்டர்ல வந்து டிராப் பண்ணிட்டோங்க. டிராப் பண்ணிட்டு 20 minutes வெயிட் பண்ணி பார்த்தாங்க. எந்த ரைடுமே பெருசா அடிக்கலங்க. சரி ஓகே, லைட்டா தாங்க பிஸியா இருக்கு சென்ட்ரல் இன்னைக்கு, என்னன்னு தெரியல. சரி ஓகே, பக்கத்துல ஒரு ரைடு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன ரைடு எடுத்துருக்கோங்க. அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன டிராப் முடிச்சோங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா ரைடு தாங்க கிடைச்சது. எப்பயுமே ஈஸியா ரைடுனாலே ஒரு வைப் ஆயிடுவோம், கேட்கவே வேணாம். ஸோ கஸ்டமரை கூட்டிட்டு வந்தாச்சுங்க. அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஈஸியர் சைட்னா கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த பீச் சைடு ரைட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால வந்தாச்சு. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்குங்க. மேரி டைம் யூனிவர்சிட்டிங்க. கப்பலை பத்தி படிக்கிற யூனிவர்சிட்டி போல இருக்குங்க. அது ரிலேட்டா இந்தியன் மேரி டைம் யூனிவர்சிட்டிங்க ஃபுல் நேம். நெக்ஸ்ட் இங்க ஆர்டர் எதுவுமே அடிக்க மாட்டேங்குதுங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிவிஆர் நியர்பை இந்த டோல் வரும் இல்லைங்களா, மாயாஜால் போறதுக்கு. அந்த சைடு தாங்க ட்ரிப் நம்ம வந்திருக்கோம். பாப்போங்க நெக்ஸ்ட் ட்ரிப் எப்படி வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் ஈசிஆர்ல இருந்து மயிலாப்பூர் வந்துட்டோங்க. மயிலாப்பூர்ல ஒரு கஸ்டமர் எந்த ட்ரிப்புமே அடிக்கல. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போலான்னு இருக்கும்போது தான் நம்ம ரெட் டாக்ஸி ட்ரிப் அடிச்சிருச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணியாச்சுங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அது என்ன ரைடுன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க சொல்றேன். பாத்தீங்கன்னா முரசொலி மாறன் டவர்ஸ் தாங்க மறுபடியும் ட்ரிப் அடிச்சிருக்குங்க. அதாவது சன் டிவி ஆபீஸுங்க. இன்னைக்கு 3 hours தாங்க புக் பண்ணிருக்காங்க. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா எப்படி என்ன எதுன்னு தெரியலங்க. பாப்போங்க, உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். சன் டிவி ஆபீஸ் இன்சைட் இதாங்க. என்னன்னு தெரியலங்க. போனோம் ஒரு 5 minutes கூட இருக்காதுங்க. பெருமுடி போனோம். திருப்பி அதுக்குள்ள வேலை முடிஞ்சிச்சு என்னன்னு தெரியலங்க. மறுபடியும் இங்கே வந்து டிராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 1.5 hourலயே முடிஞ்சு போச்சு 3 hours ரைடு. பட் அது 3 hours அவங்க போட்டிருந்தாங்க. மேபி ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சனால என்னன்னு தெரியலங்க. சரிண்ணே, நம்ம முரசொலி மாறன் டவர்ஸ் வந்து வெளியே வந்துட்டோங்க. ட்ரிப் எதாவது அடிக்கும்போது சும்மா யூபர் ஆன் பண்ணாங்க. டக்குனு ஒரு ட்ரிப் அடிச்சிச்சு. அந்த கஸ்டமர் தாங்க பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த வீடியோ லென்த் கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல என்னன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் போய் சென்னையில சுத்துறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. குட் பை.